அவர்களை வழிவிட்டு நம் உரிமை இந்த 14-15 மாதங்களிலே நடைபெறுகின்ற எல்லா
எல்லா நிகழ்வுகளும் எனக்கு அதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு உறுதி கிடைக்கிறது. முதலிலே நாம் நன்றாக இருக்கும்போது 14 வருடங்களாக கட்டிக் கொண்டிருந்தோம். அது எப்போது பூர்த்தியாகும் என்று தெரியாத நிலையிலே இருந்தோம். எல்லாரும் சொல்வார்கள், நாம் மற்றவர்கள் புறாவலில் கிடைக்கிறோம். நான் ஒன்றும் பண்ணலை. நான் சிதம்பரத்துக்கு போய் சிதம்பரத்தில் ஈஸ்வரிடம் தேதி கேட்டேன். அவர் ஒரு தேதி கொடுத்தார். அந்த தேதியிலிருந்து 105 நாட்களுக்குள் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும். அதான் அவர் கொடுத்த தேதியிலிருந்து 105 நாட்கள் கும்பாபிஷேகம். அதுக்கப்புறம் தான் நான் கோயிலுக்குள்ள போய் இறங்குறோம். என்ன வேலை பாக்கி இருக்கிறது என்று தெரிகிறது. சாத்தியமே இல்லை. 105 நாட்களுக்குள்ள அந்த வேலையை செய்வதற்கு சாத்தியமே இல்லை. ஆனால் ஏதோ உணர்வு சிதம்பரத்திலே நன்றாக இருக்கிற கோவிலை இத்தனாம் தேதி நடத்து என்று சொல்லிவிட்டார். அவர் நடத்தி கொள்வார். நாம் முயற்சிதான் செய்ய வேண்டும் என்று சாதாரணமாக நாம் வீடு கட்டுவதானால் என்னென்ன செய்வோமோ அதை போல ஒரு 10 தொண்டு வேலை செய்வோம். 7 பேரை கான்ட்ராக்டராக போட்டோம். ஒவ்வொரு வேலையும் பிரித்து கொடுத்தோம். ஒவ்வொரு ஆளுக்கும் என்னென்ன உதவி வேணுமோ அதையெல்லாம் நாம் செய்வோம். இதெல்லாம் நாம் மனித முயற்சிகள். ஆனால் ஒவ்வொரு நிலையிலும் எங்களுக்கு தடை, அந்த தடை நீங்கிறது. எல்லாமே அன்புக்கு தெரியும். அது 105 நாள் கும்பாபிஷேகத்திற்கு ஒரு வாரம் முன்னாலே நமது சிற்சபை கோச்சபை கோபுரங்கள் பூர்த்தியாகவில்லை. நம்மிடம் 12 பேர் வேலை செய்கிறார்கள். பூர்த்தியாகிறதாக தெரியவில்லை. நான் நம்ம சபைக்கு சொன்னேன், ஒரு 17 பேர் 20 பேர் செஞ்சால் முடிச்சிடலாமா? 5 நாள் 6 நாள் இருக்கும்போது கூடுதலாக ஆரம்பித்தார்கள். கோபுரம் முடிந்தது, தூண் வேலை முடிந்தது, எல்லா சுதை வேலைகளும் முடிந்தன. நாம் பெயிண்ட் அடிப்பது அப்புறமாக அடிப்போமா என்று நினைத்து கொடுத்தோம். அதுவும் வந்து ஆக 105 நாட்களில் அந்த கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது என்பது எங்களுக்கு விசுவாசத்தின் உறுதி. அதற்கு பின்னாடி ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் சொல்ல வேண்டும். இது இந்த மதத்துக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அதை விட முக்கியம் நான் ஒரு உறுதி. நான் படத்துக்கு வந்த உடனே காசிக்கு ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அதுக்காக அழைச்சிருந்தாங்க. போய் பேசணும். பேசும்போது அங்கே நம்ம காசி சத்திரத்திலிருந்து அன்னச்சத்திரம் கோவில் நிர்வாகத்தில் உள்ள அன்னச்சத்திரத்தை நம்ம நாட்டுடைய நகரச்சத்திரம் நிர்வாகத்தில் கொடுத்தார்கள். அந்த எண்ணிக்கை ஒரு 500-600 பேருக்கு சரி சாப்பாடு நடக்கிறது. அதை கொஞ்சம் வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு 1500 பேர் என்று சொன்னாங்க. அப்போ நான் காசு திட்ட நிர்வாகிகளிடம் சொன்னேன், நம்ம இதை நீங்கள் அங்கேருந்து நடத்துறது சாத்தியமில்லை. நம்ம நாளைக்கு அந்த சட்ட சீட்டுகள் இருக்கு. அதனால் தனியாக ஒரு ட்ரெஸ் வைங்க. நாங்களும் வேண்டாம் செய்யணும்னு சொன்னேன். சரி கேட்டாங்க, ஒன்றும் செய்யலை. நான் காசுக்கு போயிருந்த போது அந்த தலைமை நிர்வாகியை சாதாரணமாக சந்தித்தோம். அப்போ நாங்கள் ஒரு புது ட்ரெஸ் வைக்கிறோம், அதில் நாங்கள் நிர்வாகம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து காசு திட்ட நிர்வாகிகள் நான் சொன்னோம். ஒரு நிமிஷம் கூட யோசித்தேன். அவங்க தலைவர் நாராயணன் உடனே நீங்கள் எப்படி செய்யல பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கோயிலில் போய் ப்ரொபோசல் கொடுத்தோம். அந்த தலைமை நிர்வாகிகளுக்கு நான் என்ன சொன்னேன், நீங்கள் நான் சொன்னதுக்காக எடுக்காதீங்க. எங்களுடைய சென்னையில் நாங்கள் நடந்த டீச்சர் வந்து நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறவங்களுக்கு தெரியும். எவ்வளவு பேர் கொடுக்க ஒரு உணவை நாங்கள் கொடுக்கணும். அது ஒரு ஏதோ பொது காரியமாக ஏதோ சாதம் கிடைத்து போட்டோம் என்று கேள்வி இருக்காருங்க. 2000, 5000 எண்ணிக்கைதான் நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொன்னோம். ஆனால் வர முடியல. ஒரு 3 மாதம் கழித்து ஒரு நாள் வந்தார். வந்து பார்த்துட்டு இது மாதிரி நான் ஒரு பிரச்சனை எங்கேயுமே பார்த்ததில்லை. நான்
2 பேரும் அந்த திருவாசக மூலையோடு அருகில் போய் அந்த பேழை இருக்கிறது பார்த்தோம். அதுக்கு நிறைய போன உடனே என்ன காசி சொன்னாரு, ஒரு பெரிய காசியில உள்ள மிகச்சிறந்த அங்கோட விபிஐபிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விழா நடக்கிறாங்க. ஒரு 6-7 பேர். அந்த விழாவில் என்ன அறிமுகம் பண்ணி இவங்க இந்த ஊர்ல வந்து நமக்கு கண்டசத்திரத்தை நிர்வாகம் பண்ண போறாங்க, நாம் செய்த புண்ணியம் என்ன அறிமுகம் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன எனக்கு தெரியல. நான் இவ்வளவுக்கெல்லாம் பெரிய காரியங்கள் நான் செய்யறதுக்கு முன்னாலே கிடைச்ச பாராட்டு. ஆனால் ஒரு தேதி குறிப்பிட்டு இந்த தேதிக்குள்ள முடிவு பண்ணிடுவோம், அன்னைக்கு கூட்டம் இருக்குன்னு சொல்றாரு. அந்த தேதியை அவர் மாற்றலாயிருக்கார். மாற்றாத உடனே அவர் கேட்டேன், அதனால உடனே பின்னால் வரவர் இதை பார்த்து உங்களுக்கு அனுமதி வழங்கிடுவார்னு சொன்னார். நான் மறுபடியும் காசி போகிறோம். போய் புதிதாக வந்திருக்கிறவர்கள் முழு அறிமுகம் முதல்ல ஆரம்பத்தில் இருந்து அறிமுகம் செய்யணும். அதெல்லாம் கேட்டுட்டாரு. எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. நான் முடிவு அப்படிங்கிற சொன்னதுக்கப்புறம் நாங்கள் சப்தரிஷி பூஜைக்கு போகிறோம். போயிட்டு வெளியில் வரும்போது அந்த தலைமை பண்டா எங்களை கூப்பிடுறேன். சுவாமி, நீங்கள் இந்த ரிஷி பூஜை வந்துருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள். நீங்கள் நம்ம நகரச்சத்திரத்திலிருந்து 3 பூஜைக்கு சந்தனம் கொடுக்குறீங்க. எங்கள் ரிஷி பூஜைக்கு யாரும் சந்தனம் கொடுக்கல, நீங்கள் கொடுங்க. சந்தனம் நாம் கேட்டு கொடுக்க வேண்டிய ஒரு தர்மம், அது கிடைக்கிறதில்லை. நாங்கள் வடங்கில் சாரசாமிகள் கொடுக்குறாங்க, அவங்க வழியாக நாங்கள் பழனியில் கொடுக்குறோம். எனக்கு சந்தனம் கொடுக்குறதுக்கு ஒரு பெரிய ஆர்வம். நான் கேட்குறேன், அவர் கூப்பிட்டு நீ கொடுன்னு கேட்குறேன். அப்போ நான் யோசிச்சேன், சரி காசு சொன்னார நம்மகிட்ட சந்தனம் கேட்குறேன் அப்படின்னா நம்மள காசியில் வந்து உட்கார வைக்க போகிறார் அப்படிங்கிற தீர்மானம் எனக்கு மனசில் வந்துருச்சு. சரி, அந்த தலைமை செயலதிகாரி எப்போ கூப்பிட்றாரோ நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தனத்தை கொடுக்குறவங்க ஒப்புக்கொண்டுட்டு வந்தோம். திரும்ப ஒரு நாள் அந்த சிஓட சொல்கிறார், அங்கே போனோம்னா சொல்கிறாரு, என்னால் இப்போ ஆமாம் இல்லைன்னு சொல்ல முடியாத தன்மை இருக்கேன். நான் அயோத்தியில் யாரோ சாப்பாடு கொடுத்தவங்க இங்கே ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. அதனால் யார்கிட்ட கொடுக்குறதுங்கிற ஒரு தீர்மானம் இல்லாமல் இருக்கு. அதனால் நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன். ஆனால் எனக்கு உங்ககிட்ட கொடுக்க தான் விருப்பம்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, நீங்கள் எப்படி வேணால் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசியில் நம்ம நாச்சிக்கு சாமியில் ஒரு இடம் வாங்கியிருந்தாங்க. காசிக்காரங்க அங்கே அதாவது ஒரு பர்மனன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது, கட்ட முடியாது சொல்லி அங்கே டெம்பரரி கன்ஸ்ட்ரக்ஷனில் நான் அங்கே போகிறேன். அங்கே ஒரு சன்னியாசி படத்தை பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒரு 30 பேர் தினசரி அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அப்போ ஒரு பொறிப்பு இருந்தது, நம்ம ஏன் நம்ம படத்தில் வந்து அன்னதானத்தை ஆரம்பிக்கிறார், காசியில் அன்னதானம் பண்ணணும், அவங்க கூப்பிட்ற நீ கூப்பிடணும், அது வரைக்கும் நம்ம இடத்துல அன்னதானம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் பெருசு பண்ண வேலையை ஆரம்பிச்சு சித்திரை மாதத்தில் அங்கே நம்ம அன்னதானத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம். நீங்கள் எப்போ கூப்பிடுறீங்களோ கூப்பிடுங்க, நாங்கள் எப்படியோ அன்னதானத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அதுக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி என் மனசு, நீங்கள் எப்போ கூப்பிடுறீங்களோ கூப்பிடுங்க, அது வரைக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பித்தேன். இப்படி இருக்கு. 2 மாதம் ஆச்சு, ஒரு 3 மாதம் கிட்டத்தட்ட. ஒரு நாள் நான் எங்கள் குழுவில் நான் பேசுகிறேன், எங்களுக்கு கூப்பிடல, சரி பரவாயில்ல, நம்ம கூப்பிட்டு கேட்க வேண்டாம், நம்ம நடத்துறபடி நடத்தணும், அவங்க எப்போ கூப்பிடுறாங்களோ கூப்பிடணும் அப்படின்னு காலையில் சொல்கிறேன். மத்தியானம் எனக்கு அவர் ஃபோன் பண்ணுறாரு, சாமி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி, எனக்கு வந்து வாய் வழியாக உங்களை அனுமதிச்சு ஆர்டர் வந்துருச்சு, அதனால் நீங்கள் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்னேன், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், காசியில் வந்து உங்கள் கையினால் தாழ்ந்த நான் வாங்கணும், அதனால் நான் காசிக்கு வரேன், வந்து வாங்கிக்கிறேன். இது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வைராக்கியத்தினுடைய பயம். நீங்கள் கொடுத்தீங்களா இல்லையான்னு நம்ம இன்னும் முடிக்கணும். நாம் கொடுக்கல என்ன கருப்படுறது இல்லை, நாம் எப்படியோ அந்த பண்ணுறோங்கிற வைராக்கியத்தோடு இருந்தால் இது நடக்குங்கிறது நாம் இப்போ நடக்கிற ஒரு எடுத்துக்காட்டு. இந்த வைராக்கியம் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும்.
என்ன நடுவில் வந்து அதோட சேர்ந்து ஒரு வருத்தம் செய்யணும். நமக்கு நடக்கும் நடக்காதோ என்ன இன்னும் நம்ம என்ன மாதிரி விடலாமா அப்படி சில விஷயங்கள் நம்ம இலங்கை ஜெயலலிதா பேசுகிறோம். நம்ம திருநெல்வேலி பத்திரிகைகள் அதை நீங்கள் அவசியமாக எல்லாரும் படிக்கணும். யாருக்கெல்லாம் வரலையோ அவங்கெல்லாம் அவங்களுடைய ஃபோன் நம்பரை அவங்களை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான 2 விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். மிச்ச கட்டுரைகள் வருது, அதெல்லாம் நீங்கள் படிக்க விஷயம். முக்கியமான 2 விஷயம் பண்ணுறோம். அதை ரொம்ப சொல்லிட்டு நான் விடைபெறுவேன். அதில் வந்து இப்போ பயிற்சி பேழைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஒலிப்பேழைன்னு ஏற்கனவே இருக்குது. ஒலிப்பேழைங்கிறது 3 கேள்வி ஒவ்வொரு மாதத்துக்கு 3 கேள்வி கேட்குறோம். அது வந்து ஒரு கொஞ்சம் ஆழமான கேள்வி. இந்த இதெல்லாம் நம்ம கேட்ட கேள்வி இறைவன் ஒருவன் தானே, எதுக்காக நிறைய உருவங்களை எடுத்து நாம் நடத்துகிறோம் இப்படி ஒரு கேள்வி கேட்கணும். அதுதான் வந்து சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் அவசியமாக கேட்கணும். அப்புறம் இந்த அபிஷேகம் ஹோமம் இதில் என்ன நிறைய திரவியங்களை வீடாக்குறோமே, அதெல்லாம் இடைவெளி கூட்டலாமே அப்படின்னு ஒரு கேள்வி. அதற்கும் பதில் சொல்லியிருக்கேன். முருகன் தமிழ் கடவுளா அப்படிங்கிறது ஒரு போன மாசத்துல ஒரு கேள்வி. நாம வந்து நாடகத்தால் நடிகை போர் நடிகர் மாணிவாசகர் சொல்றாங்க. அதுல யார் நடிகர்? அவர் தன்னை தான் நடிகர் சொன்னால் நாமெல்லாம் நடிகர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. அது ரொம்ப அருமையான பதில். நான் இப்போ அதெல்லாம் விளக்கமா சொல்லி ஐயாவுடைய நேரத்தை கூடாது. நீங்க அதெல்லாம் கேட்கணும். இப்ப என்னன்னா இந்த இதை நீங்க எடுத்தீங்கன்னா முதல் 6 இதில் சேர்த்து படிக்கலாம். அதில் நீங்கள் இந்த இலங்கை ஜெயலலிதாவை கேள்விவது முக்கியமான பகுதி. பயிற்சி பேழைன்னு இப்போ போன மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். திருமுறை 10 பாடல் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பித்தோம். அடுத்த இதில் 3 வரைக்கும் போட்டுதான் இருக்கோம். நம்மளுடைய திருத்தணி சுவாமிநாதன் ஐயா இருக்காரு. இப்போ எல்லாரும் மொபைல் ஃபோனுக்கு வந்துட்டீங்க. மொபைல் ஃபோனில் புத்தகம்லாம் தூக்கி போகிறது இல்லை. அப்புறம் உஷார் அடிக்கி பார்க்கும்போது ஃபோனில் தான் பேசுனதெல்லாம் பேசுனேன். அது என்னன்னா அது ஒரு சௌரியமான ஒரு கருவி. அதனால அந்த பயிற்சி பேழையில் உங்களுக்கு வரிகள் வரும். அந்த நீங்க படிக்கிற வேகத்தை அவர் பாடுறாரு. அதனால நீங்கள் கூட சேர்ந்து பாடலாம். அதே மாதிரி திருக்குறள் பண்ணியிருக்கோம். கருவப்பழனி பண்ணியிருக்காங்க. அது ஒரு 5 பாடம் மட்டும் போட்டோம். இந்த இதில் 10 பாடம் போடுவோம். இன்னும் அதுக்கப்புறமா திருவாசகத்துக்கு போகிறேன். திருவாசகம் முன்னோர்கள் அதிகமாக நடக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக்கண்ணே பாடகர் மாதிரி பாடுறாங்க. தாய்மானவர்கள் எல்லாம் வந்து அதிகமாக இங்கே குழக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்டைல் செட் ஆயிடுச்சு. இந்த முன்னோர்கள் வேறு விதமான முன்னோர்களாக இருக்கிறது. இதில் பல பேர் வந்து பாடுற ஒரு தகுதி வந்துருச்சு, ஆற்றல் வந்துருச்சு. ஆனால் தேவாரத்தில் அப்படி இல்லை. தேவாரம் முன்னோர்கள் பண்ணாததுனால அதுக்கு ஒரு பயிற்சி வேணும். நான் கோபுரா சைடில் அதை பண்ணலை. நாங்கள் இயல்பாக பிரார்த்தனைக்கு உள்ள மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விசுவாசம், இந்த அழுத்தம் இதெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்குன்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகரும் தன்னை தாழ்த்தினா உயர்கிறார். தன்னை தாழ்த்தினா சொல்லியிருக்கோம். எனக்கு இதெல்லாம் மட்டும் ஏற்கிறார். அவர் ஆரம்பத்தில் நாடகத்தால் நடிகை சொல்றதெல்லாம் தன்னை தாழ்த்துறதெல்லாம் உண்மைன்னு சொல்றாரு இலங்கை ஜெயலலிதா. இதே மாதிரி நீ கண்ணப்பன் ஒன்பதோ அன்பு கண்ணப்பன் மாதிரி அன்பு எனக்கு இருக்கா? கண்ணப்பன் நீ ஆட்கொண்ட என்னையே ஆட்கொள்றியே அப்படின்னா தன்னை எவ்வளவு கீழே வச்சு பார்க்கிறாரு. நாம் பார்க்க வேண்டியது என்னை பொறுத்த வரைக்கும் மாணிக்கவாசகரை நீங்கள் பின்பற்றுங்கள். அதுக்கு மேலே